பிரைஸ் தி லார்ட். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம் இந்த உலகத்தில் கடந்து போகும்போது, ஆமென், தேவ மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ஜனங்கள் பார்ப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, சத்தியம் ஒரு தேவ பிள்ளையை ஆயத்தப்படுத்துகிறது. பிரைஸ் காட். கர்த்தருடைய வேதத்தில் நாம் பார்க்கும்போது, இந்த காலத்தோட சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லப்பட்ட காலம் இதுவே. தேசத்தின் மீது பஞ்சத்தை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அவன் வசனம் பேசப்படுகிறது, சத்தியம் பேசப்படுவதில்லை. அது மிகவும் குறைவு. வசனம் பைபிளில் தான் பேசுகிறார்கள், இயேசுவை தான் பிரசங்கிக்கிறார்கள். ஆமென். ஆனால் சத்தியம், உபதேசங்கள், சத்தியங்களை ஜனங்களுக்கு கொடுப்பதில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவ ராஜ்யத்திற்கு வழிநடத்துவது சத்தியம் ஒன்றே. தேவனுக்கு ஏற்றவர்களாய் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அனுபவத்தை அடைய வைப்பது சத்தியம் ஒன்றுதான். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு அதனுடைய 17வது அதிகாரம் யோவான்ல 17ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். என்ன? கிறிஸ்துவை வெளிப்படுத்த, கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்த. ஆமென். வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை பிறருக்கு அறிவிக்க. ஆமென். ஆண்டவர் அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5வது அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்தால் நம்மில் உள்ள வெளிச்சம் ஜனங்கள் பார்க்க மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. பெற்றுக்கொண்ட இரட்சிப்பாகிய வெளிச்சம், அபிஷேகமாகிய வெளிச்சம், பரிசுத்தமாகிய வெளிச்சம், ஆமென், இருண்டு போகாதபடி ஒரு தேவனுடைய பிள்ளை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த இருண்டு போகாதபடி, அந்த வெளிச்சம் இழந்து விடாமல் பாதுகாப்பதே சத்தியம். சத்தியம் ஒன்று மட்டுமே ஒரு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில், ஆமென், இருள் உன்னை அண்டாதபடி பாதுகாப்பது. ஆமென். சத்தியத்தை வெறுக்கிறவர்கள், ஆமென், பரிசுத்தத்தை வெறுக்கிறார்கள். ஆமென். வேதத்தில் பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஆமென். வேதம் அருமையாக நமக்கு சொல்லுகிறது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள். அப்போ பொல்லாதவைகளை செய்கிற மனுஷன் ஒளியை பகைக்கிறான். ஆமென். ஒளியை பகைக்கிறவன் சத்தியத்தை வெறுக்கிறான். இதுதான் ரகசியம். ஆமென். பொல்லாத அருவருப்பு பாவத்தை செய்கிற மனுஷன் ஒளியிடத்தில் வரமாட்டான். பிரைஸ் காட். வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவன் ஒளியிடத்தில் வந்துவிட்டால் அவனிடத்தில் இருக்கிறதான பாவம் அவனுக்கு சுட்டி காட்டப்படும். ஆமென். இருளில் வாழ்கிற ஒரு மனுஷன் அவன் எப்படி இருக்கிறான் என்பதை பிறர் பார்க்க முடியாது. ஆனால் வெளிச்சத்தில் நின்று கொண்டிருக்கிற மனுஷனுடைய சாயல்தான்
எப்படிப்பட்டவன் எந்த ட்ரெஸ் உடுத்து எப்படி இருக்கிறான் என்பதை பார்க்க முடியும். அதுபோல் இருளாகிய இந்த உலகத்தில் பாவத்துக்குள் புரண்டு உழண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு பரிசுத்தத்தை குறித்து தெரியாது. ஆனால் அதிலிருந்து வேறுபட்டு ஒளியாகிய பரிசுத்தத்துக்குள் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் அவனை மற்ற ஜனங்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். காரணம், அவனில் இருக்கிற கிறிஸ்துவின் சுபாவமாகிய ஒளி வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த நாட்கள் அப்படி அல்ல. ஒளியை போதித்தால், சத்தியத்தை போதித்தால் அநேகர் அதை வெறுக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் இருளை விரும்புகிறார்கள், உலகத்தை விரும்புகிறார்கள், ஆடம்பரத்தை விரும்புகிறார்கள், ஆசாபாச சிற்றின்பத்தை விரும்புகிறார்கள். சிற்றின்பத்தை விரும்புகிற ஒரு மனுஷன் சத்தியத்தை கேட்க விரும்ப மாட்டான். அன்பான தேவன், இன்றைய பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ளும் ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறதான இடங்களிலும் எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு பெருங்கூட்டங்கள் மறைந்து கிடந்து கொண்டிருக்கிறது. சபையில் வரும்போது பக்திமான் போல தங்களை காட்டிக்கொள்வார்கள். கர்த்தருடைய நன்றாக கைகளை தட்டி பாடுவார்கள், அந்நிய பாஷைகளை பேசுவார்கள், பயங்கரமாய் பரிசுத்தவான் போலேயே தன்னை காட்டிக்கொள்வார்கள். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபையை விட்டு உலகத்தில் போய்விட்டாலே அதோடு அவர்கள் ஒட்டி கொள்ளுகிறார்கள். காரணம் என்னவென்றால் சத்தியத்தை அவர்கள் நேசிப்பதில்லை, சத்தியத்தை விசுவாசிப்பதில்லை, சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. இதனால் அவர்கள் சபைக்கு வந்தாலும் மீண்டும் இருள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மற்ற புற ஜாதியார் தேவ ஜனங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவின் சுபாவத்தையும் அவர் சாயலையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய உண்மையான மேன்மையின் அனுபவங்களை ஜனங்கள் கிறிஸ்தவரிடத்தில் பார்க்க முடியவில்லை. அதனால் அவர்கள் கிறிஸ்தவத்தையே வெறுக்கிறார்கள். அதனால் கிறிஸ்தவத்துக்கு துணிகரமாய் எதிராய் மாறிவிடுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் யார் என்பதை தெளிவாக அறிந்து வாழ வேண்டிய காலமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். பார்த்தீங்களா? தன்னுடைய கிரியை, தான் செய்கிற துர்க்கிரியை, தவறுகள் சபையில் வந்தால் கண்டிக்கப்படும். அநேகர் சத்தியத்தை போதிக்கிற சபையை விட்டு மனம் போல ஓடுவார்கள், வேற எங்கேயா போவார்கள். அவர்களுக்கு சத்தியம் பிடிக்காது. கொஞ்ச நாள் நன்றா இருப்பார்கள், சபையில் வந்து நல்ல ஆவியில் நிரம்பி பயங்கரமாக ரொம்ப வேகமாக ஏதோ பெரிய பரிசுத்தவான் போல எல்லாம் தங்களை காட்டிக்கொண்டு வாழ்வாங்க. நாட்கள் போக 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 அவர்கள் சத்தியத்தை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழாதபடி இருக்கிறதுனால் ஒரு கடமை கிறிஸ்தவர்களாக அவருடைய மனதிலே மாறிவிடுகிறது. அதன் பிறகு அவர்களிடத்தில் விட்ட பல சுபாவங்கள், பல செயல்கள் அவர்களுக்கு கடந்து வரும்போது அவர்களால் சத்தியத்தை கேட்க முடிவதில்லை. காரணம், சத்தியமாய் போதிக்கிற ஊழியக்காரர்களை அவர்கள் பகைக்க ஆரம்பித்து விட. காரணம் என்ன? நாம் அதில் வாசித்தோம், பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கிறிஸ்தவம் இன்று முதல் நூற்றாண்டின் அனுபவத்தை விட்டது. குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவ ஜனங்கள் கொண்டிருந்த அந்த வைராக்கியம் இன்று இல்லாமல் போய்விட்டது. இன்றைய கிறிஸ்தவர் கடமை கிறிஸ்தவமாய், தெய்வ பயமற்ற துணிகரமாய், மாயமாளக்காரர்களுடைய கூட்டமாய் சபைகள் மாறிவிட்டது. சத்தியத்தை போதிக்கிற ஊழியர்கள் தலையை பிடிச்சு கொள்ளுகிறார்கள். ஐயோ, எவ்வளவோ நாங்கள் போதிக்கிறோம், ஜனங்கள் கீழ்ப்படியவில்லையே, ஜனங்கள் வாழ்க்கையில் மாற்றமே வரவில்லையே, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று ஒரே குழப்பத்தில். காரணம் என்னவென்றால் ஜனங்களுக்குள் தெய்வ பயமில்லை. காரணம், அவர்களை தேடி உலகம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, அவர்கள் பாக்கெட்டில் இருக்கிறது, அவருடைய படுக்கையிலே இருக்கிறது. மொபைல் மூலமாய் தகாததெல்லாம் உள்ளே கடந்து வருகிறது. ஆமென். அருவருப்பெல்லாம் தனக்குள்ளே கடந்து வருகிறது.
ஆமென். வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை. எப்போ பார்த்தாலும் மொபைல் இருக்கிற தீய காரியங்களை பார்த்து பார்த்து அவைகளையே உள்கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கடமைக்காக ஓரங்கட்டப்பட்ட நிலையில் மாறிவிட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேறுபட்ட வாழ்க்கை தேவை. ஆமென். சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்களிலே ஆதிய நூற்றாண்டு சபையில் இருந்த நிலைக்கு நேராய் இன்று கடந்து வருவதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசுவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறபடியினால் இந்நாட்களில் நம்மை ஒன்று பரிசோதனை செய்து பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.